காலேஜ் படிக்கும்போது எல்லாருக்குமே காலேஜுக்குள்ள கெத்தா இருக்கணும், நம்ம என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணால் நம்ம கிட்ட வந்து ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகும், நம்மள வந்து ரசிப்பாங்க, ஹீரோ மாதிரி பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் அதை பண்ணக்கூடிய நபர்கள் காலேஜ் முடிச்சு வெளியில் வந்ததுக்கப்புறம் அவங்களோட லைஃப் என்னவா இருக்கும், ஃபியூச்சர் என்னவா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்த படம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கொஸ்டின் பண்ணியிருக்கு. அப்படியான ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்ட ஒருத்தன் இதுக்கப்புறம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறப்போ ஒரு குறுக்கு வழியை தேர்ந்தெடுத்து முன்னேறலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அந்த பாயிண்ட்டுமே ரொம்ப புதுசாக தான் இருந்துச்சு. அதை பற்றியுமே நிறைய படங்கள் நம்ம பார்த்ததில்ல. ஸோ அந்த ஏரியாவை வந்து இந்த படத்தில் ரொம்பவே அழகாக ஃபோக்கஸ் பண்ணி நல்லா எடுத்திருக்காங்க. என்னதான் அதில் வந்து இது சரியா தப்பா, அதில் மாரல் கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அந்த போர்ஷன்ஸ் ஓரளவுக்கு எங்கேஜிங் என்டர்டெய்னிங்காக தான் எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த மாதிரி தப்பான வழியில் கிடைக்கக்கூடிய சக்ஸஸ் எந்த அளவுக்கு நிலைக்கக்கூடியது, இல்லை அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ண முடியும், அது வந்து மாரலி எத்திக்கலி கரெக்டாக அப்படிங்கிற கேள்விகள் நோக்கி செகண்ட் ஹாஃப் முழுக்கவே நகருது. கம்பேரிட்டிவ்லி ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப்ல தான் வந்து கண்டென்ட்டாக நிறைய விஷயங்கள் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்து முடிச்சு இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு மாதிரி எம்டியாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. காலேஜில் நடக்கக்கூடிய விஷயங்கள் க்ளோரிஃபை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து என்ன மாதிரி தப்பெல்லாம் பண்ணி மேலே வரான்னு காட்டியிருக்காங்க. அதை தாண்டி இந்த படத்தில் பெருசாக எதுவும் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க எழுப்பப்பட்ட கேள்விகள் எல்லாத்துக்குமே ஒரு ப்ராப்பரான ஆன்சர் பண்ணியிருந்ததுனால இது ஓரளவுக்கு எங்கேஜிங்கான படமாக வந்திருக்கு.